மனத்துறவு உடல் துறவுன்னு ரெண்டு இருக்கு. மனத்தால் ஆத்தன்டிக்கா இன்டகிரேட்டடா அந்த ஞான நிலையிலேயே வாழ்ந்துடுறது அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்ப ரமண மகர்ஷி வாழ்ந்தா மாதிரி, ராமகிருஷ்ணன் வாழ்ந்தா மாதிரி, நானும் ரொம்ப நாள் என்னதான் நினைச்சிட்டு அந்த மாதிரி நாம இருந்தோம்னா போதும், ஒன்றும் இல்லை, இவங்கெல்லாம் அவங்கவுங்க எவால்வ் ஆயிடுவாங்கன்னு. ஆனா மனித மனம் அந்த மாதிரி ட்ரெயின் ஆகிறது இல்லை. ஒரு 2 நாள் நான் சொன்னா கேட்பாங்க, நான் யோகாக்கு வரலனாலும் நான் பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா, நான் என் உடம்பு என்ன நிலை அடையணுமோ அது அடைஞ்சிருச்சு, நீ யோகா பண்ணுன்னு சொன்னா ஒரு 2 நாள் செய்யறாங்க. 3வது நாள் என்ன பண்றாங்க? ஒரு சங்கம் உருவாகணும், ஆயிரக்கணக்கான குருமார்கள் உருவாகணும், ட்ரெயின் ஆகணும்னா நான் உடலாலும் தியாகம் செய்து நானே 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு இங்க வர ஆரம்பிச்ச அப்புறம் தான் இவங்களும் ஒழுங்கா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லை. இப்ப எல்லா ஊர்லயும் கிளாஸ் நடத்தும் பொழுது டைமை கீப் அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணி ஆகணும். தியான பீடத்துல எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும்? காலபைரவரை மதிச்சாகணும். காலம்தான் காலபைரவர். வாட்ச் தான் காலபைரவருடைய வடிவம், காலம்தான் காலபைரவர். ஸ்ரத்தை. உங்களுக்குள்ள 3 பர்சனாலிட்டி இருக்கு. உங்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ மமகாரம், அதுதான் மமகாரம். உங்களை எப்படி மற்றவங்களுக்கு காட்டுறீங்களோ அது அகங்காரம். மற்றவர்கள் உங்களை எப்படி நினைக்கிறார்களோ அது அந்நியகாரம். இதுவரைக்கும் இந்த 3வது வார்த்தையை கேட்டிருக்க மாட்டீங்க. மமகாரம் அகங்காரம் கேட்டிருப்பீங்க, அந்நியகாரம் கேட்டிருக்க மாட்டீங்க. ஸ்ரத்தை இந்த வார்த்தை 8000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டோபனிஷதம் என்கிற உபனிஷத்தை முதல் முறையாக தோன்றுகிறது. ஸ்ரத்தை என்ன அர்த்தம்னா, இந்த 3 பர்சனாலிட்டி ஆழமாக கேளுங்கள், லிசன், கேளுங்க. மமகாரம், அகங்காரம், அந்நியகாரம். உதாரணம் சொல்லணும்னா, இப்ப என்னுடைய மமகாரம், நான் என்னை எப்படி உணர்கிறேன்னா ஒரு சுத்தமான வெட்ட வெளியாத்தான் உணர்றேன். எனக்குள்ள இப்ப திரும்பி பார்த்து நான் யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா காலியான ஒரு சுத்தமான வெட்ட வெளி. வள்ளல் பெருஞ்சோதி சொல்றாரு இல்லையா, அருட்பெருஞ்சோதின்னு. வடலூர் வள்ளலார் பெரிய ஞானி. அவர் சொல்ற மாதிரி ஒரு வெட்ட வெளியான ஒரு காலியான வேற ஏதாவது வார்த்தை சொல்லணும்னா நிர்வாணம். புத்தர் சொல்றாரு இல்லையா நிர்வாணம். வள்ளலார் சொல்ற அந்த அருட்பெருஞ்சோதி, வெட்டவெளி,
அப்படித்தான் நான் என்ன உள்ள உணர்றேன், மமகாரமா உணர்றேன். நான் ப்ரொஜெக்ட் பண்றேன், நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். அகங்காரம் என்னன்னா, அந்த அனுபவத்தை, உள்ள இருக்கிற அந்த வெட்ட வெளி அனுபவத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறதுக்கான பர்சனாலிட்டி, அந்த அவதார புருஷன், அதுதான் நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ற அகங்காரம். நீங்க என்னை பத்தி வச்சிருக்கிற அந்நியகாரம். சில பேர் சிவன் நினைக்கிறாங்க, சில பேர் சக்தின்னு நினைக்கிறாங்க, சில பேர் ஒரு ஞானின்னு நினைக்கிறாங்க, சில பேர் காலபைரவன் நினைக்கிறாங்க, சில பேர் ஒரு அவதார புருஷன் நினைக்கிறாங்க, சில பேர் ஒரு நல்ல சாதுவா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க, சில பேர் சரியான ஒரு புத்திசாலியா இருப்பாரு அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து வச்சிருக்கீங்க. அதுதான் அந்நியகாரம்னு சொல்றது. ஸ்ரத்தைய விளக்குற ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க அகங்காரத்தையும் மமகாரத்தையும் ஒன்றாக்கி மற்றவர்கள் அந்நியகாரத்திற்காக உங்கள் வாழ்க்கையை நீட்டுவது, அதுதான் ஸ்ரத்தை. நீங்க என்ன சிவன் நினைக்கிறீங்க, ஆனா உள்ள நான் என்ன சிவன் ஃபீல் பண்ணல. என்ன ஒரு வெட்ட வெளியா தான் ஃபீல் பண்றேன். ஆனா ஒரு சிவன் இருந்து நீங்க என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் என்கிட்ட கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கும் என்னுடைய வாழ்க்கையை நீட்டி அது உங்களுக்கு கிடைப்பதற்காகவும் தியாகம் செய்தல், அதான் ஸ்ரத்தை. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆனா திடீர்னு நீங்க இப்ப சிவன் இருந்து என்ன கிடைக்கணும்னு நினைப்பீங்க, ஒரு ஹீலிங் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைப்பீங்க, இல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணி பணம் கிடைக்க வைக்கணும்னு நினைப்பீங்க, சக்தியை வெளிப்படுத்தணும்னு நினைப்பீங்க. அதுக்கும் என்னை நான் நீட்டிக் கொள்ளுதல், அதுக்கும் என்ன நான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறது, அந்த சக்திகளையும் உள்ளிருந்து வெளியெடுத்து வருவது. ஆனா திடீர்னு டெண்டுல்கர் மாதிரி நான் ஒரு 100 செஞ்சுரி அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அந்த ஃபீல்டுக்கும் என்னுடைய அகங்கார மமகாரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதா என்ன சொல்றேன்னு? உங்களுடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் ஒரு கோட்டில் நிறுத்திக் கொண்டு மற்றவர்கள் அந்நியகாரத்திற்காக, அந்த கோட்டிலே இருக்கின்ற எக்ஸ்டென்ஷனான அந்நியகாரத்திற்காக உங்களை நீட்டிக் கொள்ளுதல், அதுதான் ஸ்ரத்தை. அதாவது நீங்க உங்களை உள்ள எப்படி ஃபீல் பண்றீங்க, வெளியில எப்படி காமிக்கிறீங்க, மற்றவங்க உங்களை எப்படி ஃபீல் பண்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க நீங்க உங்க அகங்காரம் மமகாரம் ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு அவங்க ஒரு கருத்தை டெவலப் பண்ணுவாங்க. நீங்க உங்களை காமிக்கிற மாதிரியே மற்றவங்க எல்லாம் நம்புறாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எத்தனை பேர் உங்க ஃப்ரெண்டுங்க மற்றவங்க எல்லாம் உங்ககிட்ட பேசும்போது மனசுக்குள்ள, நீ ஒரு டுபாக்கூரு, நீ இந்த ஆட்டமெல்லாம் போடுற, என்கிட்ட உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா, நீ என்னெல்லாம் காமிக்கிற, அவங்க அகங்காரத்தை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதை நம்பாம மனசுக்குள்ள தெளிவா நீங்க ஒரு கருத்தை பில்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. அவங்க காமிக்கும் போது மட்டும் நீங்க நம்ப மாட்டீங்க, அப்ப நீங்க காமிக்கும் போது அவங்க நம்புவாங்கன்னு எப்படி நம்புறீங்க? இல்லையா? உண்மைதானே? அந்நியகாரம்ங்கிறது உங்களுடைய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய அகங்காரம் மமகாரம் இரண்டையும் தாண்டி அவர்கள் ஏற்படுத்தும் எதிர்பார்ப்பு. எல்லா நேரத்திலையும் உங்க மமகார அகங்காரம் மாதிரியே சார்ந்தே அது இருக்காது. காரணம் என்னன்னா, பல நேரத்தில் நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறத அப்பட்டமா காமிச்சிருவீங்க. மறைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் என்ன பண்றீங்க, அப்பட்டமா காமிச்சிருவீங்க. மறைக்கணும்னு நினைக்கிறத மறைக்கிற அளவுக்கு நீங்க புத்திசாலிங்க இல்ல. தெரிஞ்சிரும்.
உங்க அகங்காரம் மமகாரம் ரெண்டுத்தோட ஸ்மெல்லும் சுத்தி இருக்கவங்களுக்கு புரிஞ்சிரும். ஸ்ரத்தைனா என்னன்னா, உங்க அகங்காரம் மமகாரம் அந்நியகாரம் மூன்றிற்கும் பொறுப்பெடுத்து கொண்டு வாழுதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் என்ன சிவன் நினைச்சார்னா அதுக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு அவருடைய வாழ்க்கையில் சிவனால் வருகின்ற அத்துணை நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான முழுமையான தியாகத்தை செய்வது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்பதான் சொன்ன, எனக்குள்ள நான் என்ன ஒரு வெட்ட வெளியா அப்படிதான் ஃபீல் பண்றேன். எத்தனை பேர் இந்த வைகுண்டபதி ஐயான்னு ஒருத்தர் கன்னியாகுமரி தென் மாவட்டத்தில் இருந்தார், பெரிய ஒரு ஞானி. அவருடைய சமாதியை பார்த்திருக்கீங்க? சாமித்தோப்புன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு 3000 கோவில்கள் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? கண்ணாடி தான் கடவுள் அங்க, வேற ஒண்ணும் இல்ல. நம்மோடு நாமளே கம்ப்ளீட் பண்ணிக்கிற ப்ராசஸ் அவர் டீச் பண்ணார் எல்லாருக்கும். அதனாலதான் கண்ணாடியே கடவுள். அந்த மாதிரி நான் ஒரு தடவை கண்ணாடி முன்னாடி உட்காந்து நான் பார்த்தேன், நான் யாருன்னு நம்ம பார்க்கலாமா பார்க்கணும், பார்த்தா வெட்ட வெளி ஆயிருச்சு. என்ன நான் எனக்குள்ள வெட்ட வெளியாத்தான் உணர்றேன். ஆனா அந்த காலையில பாத பூஜையில பாத்தீங்கன்னா சாண்ட் பண்ணுவாங்க, ஆதிகுரு அருணகிரி யோகீஸ்வர ஸ்வரூபாய மீனாட்சி சுந்தரேஸ்வர ஸ்வரூபாய மகாகாளி காலவைரவ ஸ்வரூபாய சாண்ட் பண்றாங்க. ஏன் அலோ பண்றேன் சாண்ட் பண்றதுக்கு? அந்த மாதிரி சில பேர் நினைச்சாங்கன்னா அந்த பக்தியினால் அன்பினால் அவர்களும் நான் இருக்கின்ற அந்த வெட்டவெளி நிலையை நோக்கி வளர முடியும். அதுக்காக தான் அலோ பண்றேன். அந்த நிலையை தீட்சையாக கொடுக்க முடியும், அதுக்கு தான் அலோ பண்றேன். அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் என்னை எதிர்பார்ப்பதற்கும் சிவனுடைய வடிவமா மீனாட்சி வடிவமா எதிர்பார்க்கிறதுக்கு யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. அப்ப அதை முழுமையாக்குவதற்கும் என் வாழ்க்கையை நான் நீட்டிச்சாகணும், நான் அந்த பொறுப்பெடுத்தாகணும். அதே மாதிரி இந்த பக்கம் உட்கார்ந்து ஒரு கார்னர்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கவங்க, காலபைரவரா மீனாட்சி சுந்தரேஸ்வரரா கொஞ்சம் டூ மச்சா தெரியல, எங்கேயோ இடிக்கிற மாதிரி இல்ல, ஒருவேளை ஃப்ராடா இருக்குமா? அந்த எண்ணத்திற்கும் நான் தான் பொறுப்பு. காரணம் என்னன்னா, இத கேட்கிற அளவுக்கு மெச்சூரிட்டிக்கு வந்த பிறகு கேட்டால் இது உண்மைன்னு தெரியும், ஒருவேளை உண்மையா இருக்கலாம்னு தெரியும். மெச்சூரிட்டிக்கு வராததுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை அவர்கள் காதல விழுந்தா ஃப்ராடுன்னு நினைக்கத்தான் செய்வாங்க. அப்போ அவர்களுடைய அந்த நினைப்பிற்கும் நானே பொறுப்பு என்பதனால்தான் அவர்கள் நடத்தும் ஏதாவது ஒரு தாக்குதல் போராட்டம் என்னை நிலைகுலைய செய்வதில்லை, அதற்கும் தயாராக இருக்கின்றேன். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் இந்த மொத்த அவதூறும் தாக்குதலும் எனக்கு சர்ப்ரைஸே கொடுக்கல. அப்படியா? அடுத்து என்ன பண்ணலாம்? நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையிலையும் உங்க மமகாரம் அகங்காரம் அந்நியகாரம் மற்றவர்கள் உங்களை பற்றி என்னவெல்லாம் கருத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளுக்கு நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு ஸ்ரத்தையோடு தயாராகிவிட்டீர்களானால் வாழ்க்கை உங்களுக்கு அசம்பாவிதங்களை தராது. அசம்பாவிதங்கள் நடைபெறுவதில்லை. அகங்காரம் அப்படின்னா என்னன்னா, நாமன்னு நம்மளை நம்ம மற்றவங்களுக்கு எப்படி காமிக்கிறோமோ, மமகாரம் நாமன்னு நம்மளை எப்படி நம்மளை ஃபீல் பண்றோமோ, அந்நியகாரம் மற்றவங்க நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறாங்களோ. யாராவது ஒருத்தர்
உள்ளுக்குள்ள எந்த விதமான தன்னம்பிக்கையும் இல்லாம வாழ்க்கையே தோல்வியோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற மமகாரம் இருக்கும். ஆனா வெளியில ஒரு பெரிய பந்தாவான அகங்காரத்தை காமிப்பாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் இது ஒரு லூசுடா அப்படின்னு அந்நியகாரத்தை வச்சிருப்பாங்க. அதாவது உள்ளுக்குள்ள ஒரு பயந்தாங்குள்ளித்தனமான எந்த விதமான ஸ்திரமும் இல்லாத லூசான ஒரு என்ன, இந்த தண்ணியில ஊற வச்ச பொறி வத வத வதன் இருக்கும் பாருங்க. நமுத்து போன பொறின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள மமகாரம். ஆனா வெளியில காட்டும் போது என்ன பண்ணும்? டாய் டாய் டாய். அதுதான் அகங்காரம். இந்த அகங்காரம், மமகாரம், அந்நியகாரம் புரிஞ்சாதான் ஸ்ரத்தைனா என்னன்னு புரியும். ஸ்ரத்தை புரியாமல் வாழ்க்கையில் மலர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய உடல். உடல் இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க, இது வந்து உங்க உடல். இதுக்கு உள்ள, உங்களுக்கு உள்ள நீங்க உங்களை எப்படி ஃபீல் பண்றீங்களோ அது மமகாரம். மமகாரம் இது பாருங்க, இதுதான் மமகாரம். அடுத்து இந்த உடம்புக்கு வெளியில நீங்க உங்களை எப்படி காட்டுறீங்களோ இது அகங்காரம். அகங்காரம் அப்படின்னு எழுதிடுறேன். அகங்காரம்னு போட்டாலும் போடலாம். அகங்காரம். இப்போ உங்க சுத்தி இருக்கிற இந்த 10 பேரு அவங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்து அதுதான் அந்நியகாரம். புரியுதா? இது அந்நியகாரம். இப்போ ஒரு எக்ஸ் ஒரு நபர் உள்ளுக்குள்ள அவரை வந்து எப்படி அவரே உணர்றாருன்னா ஒன்னுத்துக்கும் உதவாத நமுத்து போன பொறி. ஊசி போன போண்டா. இல்ல, உண்மையில உள்ளுக்குள்ள அப்படித்தான் அவரை ஃபீல் பண்றாரு. ஆனா வெளியில காட்டுறது எப்படி? டாய் டாய் டாய். அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார் சொன்னா தான் தெரியும். சொல்லிவிட்டாது கேளையா. சிலபஸ் கொடுத்தாதானே ஆன்சர் எழுத முடியும். சிலபஸே கொடுக்காம கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொடுத்தா எப்படி ஆன்சர் எழுதுறது? நான் யார் தெரியுமான்னு ஒரு 2 தடவை சொல்லிவிட்டேன், அப்புறமா நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா கேட்டுட்டே தான் பதில் சொல்லலாம். இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற பர்சனாலிட்டி நாம வெளியில காட்டுறது அகங்காரம். ஆனா கொடுமை என்னன்னா, இந்த வெளியில இருக்கிறவங்க அகங்காரத்தையும் நம்புறதில்ல, மமகாரத்தையும் நம்புறதில்ல. அவங்க என்ன பண்றாங்க? அவங்களே ஒண்ணுத்த கிரியேட் பண்ணிக்கிறாங்க உங்களை பத்தி. டேய் கிட்ட போவாத, கடிச்சிருவாரு. அவங்களே ஒண்ணுத்த கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அது பேர் தான் என்ன? அந்நியகாரம். புரியுதா எல்லாருக்கும்? இப்ப என்னுடைய அனுபவமா சொல்றேன். என்னுடைய மமகாரம் பாத்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளி. எனக்குள்ள நான் வந்து என்ன சிவனாவோ எதுவாவும் ஃபீல் பண்றது இல்ல. ஒரு வெட்ட வெளி. வள்ளலார் சொல்ற அருட்பெரும் ஜோதின்னு சொல்றல, அதான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். இப்ப நான் உங்களுக்கெல்லாம் என்ன எப்படி நான் காமிக்கிறேன்?
அந்த அனுபவத்தை வழங்குகின்ற அவதார புருஷன். நான் அப்படிதான் என்ன ப்ரொஜெக்ட் பண்றேன். என்னுடைய நடை, உடை, பாவனை, வேலை, வார்த்தை, சேவை, என்னுடைய ஹோல் டே ரொட்டீன், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நான் என்ன பண்றேன், இது எல்லாம் பாத்தீங்கன்னா நான் உலகத்துக்கு கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன பத்தி? இந்த அனுபவத்தை உங்களுக்கு அளிக்கின்ற, மக்களுக்கு அளிக்கின்ற அவதார புருஷன். இதுதான் நான் சொல்ற அகங்காரம். நான் உலகத்துக்கு என்ன காட்டிக்கிற முறை. அதுக்கடுத்து மக்கள் என்னை பார்க்கின்ற முறை. சில பேர் ஏற்கனவே சிவபக்தனா இருந்தா சிவனா பார்ப்பாங்க, ஏற்கனவே விஷ்ணு பக்தனா தான் விஷ்ணுவா பார்க்கறது, ஏற்கனவே நாத்திகரா இருந்தா என்ன பண்றது, ஒரு புத்திசாலியா பார்க்கறது. அந்த மாதிரி அவரவர்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்தாற் போல் பார்க்கிறார்கள். பல்வேறு விதமான அந்நியகாரங்கள். ஸ்ரத்தைனா என்னன்னா, இந்த மூன்றிற்கும் நாமே பொறுப்பெடுத்துக் கொள்வது. இப்போ ஒருத்தர் என்ன சிவன் நினைச்சாங்கன்னா அதுக்கும் நானே பொறுப்பு. அப்போ அந்த அந்நியகாரத்தை முழுமையாக்க என்னால் என்ன செய்ய முடியுமோ அதுக்கு வாழ்க்கையை தியாகம் பண்றது. அந்நியகாரத்திற்கும் நீங்கள் பொறுப்பெடுக்கும் பொழுதுதான் வாழ்க்கை பலத்தை தருகிறது. அந்நியகாரத்துக்கு நீங்க பொறுப்பு எடுக்கலன்னா வாழ்வீங்க எப்படி? பலவீனமாக, பலமில்லாதவனாக. சொன்னல, நமுத்து போன போரி. ஸ்ரத்தைனா என்னன்னு புரியுது இல்லையா? ஸ்ரத்தைனா இப்ப நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும், நம்ம அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் நாம தான் பொறுப்புன்னு. நம்ம மமகாரம் அகங்காரம் இது ரெண்டுத்துக்கும் நாம தான் பொறுப்புன்னு. அது பத்தாது, அது போதாது. அடுத்தவர்கள் அந்நியகாரத்திற்கும் நாமே பொறுப்பெடுக்க வேண்டும். நல்லவர்கள், அதாவது உங்க வாழ்க்கையில சில பேர் ஸ்ரத்தை உடையவர்கள் வருவாங்க. அவங்களுடைய அந்நியகாரத்துக்கு உங்களை நீட்டினீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜெயிச்சிரும். ஸ்ரத்தை இல்லாதவர்களுடைய அந்நியகாரத்துல உங்களை காப்பாத்தினீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதான். ஸ்ரத்தை உடையவர்கள் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது அவர்கள் உங்களை பற்றி வைக்கும் அந்நியகாரத்திற்கு உங்கள் வாழ்க்கையை நீட்டுதல். குரு உங்களை பத்தி என்ன நினைக்கிறாரோ அதுவா மாறுனீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி. வேற ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையில வெற்றி. ஸ்ரத்தை இல்லாதவர்கள், வாழ்க்கையில் யாரும் ஆனந்தமாக வாழ்வதை விரும்பாதவர்கள், அவங்கள உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதுல இருந்து உங்களை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி. இந்த மூன்றுக்கும் பொறுப்பெடுத்தல், இதான் ஸ்ரத்தை. இது எப்படி வாழ போறோம்? மற்றவர்கள் உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்துக்காக உங்களை நீங்களே டிப்ரெஷன்ல போட்டு பவர்லெஸ்ஸா ஒரு துக்கமானவனா மந்தமா உங்களை எத்தனை தரம் நீங்களே அழிச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களை நீங்களே நிறைய தரம் அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்க கை தூக்குங்க. புரியுது இல்லையா? அது எதனால? அவர்கள் உங்களை பற்றி வைத்திருக்கிற கருத்துக்கு நீங்க பொறுப்பெடுக்காததுனால உங்க வாழ்க்கையில் என்ன ஆகுறீங்க? அந்த மாதிரி அடுத்தவன் அந்நியகாரத்தை நீங்க எதிர்பார்க்கிறதே இல்லை, அதுக்கு தயாராகவும் ஆகிறதில்லை. அது வரும்பொழுது எதிர்பாராத சர்ப்ரைஸா போனதுனால அசம்பாவிதமாகி உடைஞ்சு கீழே விழுந்துடுறீங்க. ஒன்னே ஒண்ணுதான் பலம். அடுத்தவர்கள் உங்களை பற்றி வைக்கும் அந்நியகாரத்திற்கும் நாமே பொறுப்பு அப்படின்னு எந்திரிச்சு நிற்கும் போது என்ன ஆகுறீங்கன்னா, அந்த அந்நியகாரத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்வது, சரியான ஸ்ரத்தையான அந்நியகாரங்களுக்கு உங்களை பூர்த்தி செய்வது. நான் என் அவதார புருஷன் காமிச்சுக்கிட்டேன்.
அந்த துறையில யார் என் மேல என்ன அந்நியகாரம் வச்சாலும் அதை பூர்த்தி பண்றேன். அதை தொடர்ந்து பூர்த்தி பண்றதுக்காகவே என்னுடைய நேரம், சக்தி, எல்லாத்தையும், மனம் அத்தனையும் செலவு பண்றேன். அதுக்கு ஆப்போசிட்டா என் மேல என்ன அந்நியகாரத்தை ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் என்னை காப்பாத்திக்கிறேன். அதனால டிப்ரெஸ் ஆகிறது இல்ல, வருந்துறது இல்ல, வணங்குறது இல்ல, முக்கியமா வணங்குறது இல்ல. வளையறதும் இல்ல. பலவீனம் மரணம், பலமே வாழ்க்கை. எந்த பலவீனமாக இருந்தாலும் அது மரணம். எந்த விதத்திலும் பலம் வாழ்க்கை. இப்ப தத்துவத்துக்குள்ள நுழையலாம். மமகாரத்துக்கும் அகங்காரத்துக்கும் நாம் தான் பொறுப்புன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அதாவது நீங்கள் உங்களை பற்றி நினைக்கின்ற கருத்துக்கும் நீங்கள் உங்களை எப்படி மற்றவர்களுக்கு காட்டுகிறீர்கள் அப்படிங்கிற அகங்காரத்துக்கும், இந்த இரண்டுக்கும் நீங்களே பொறுப்பு. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல யாருக்காவது டவுட் இருந்தா நான் கிளாரிஃபை பண்றேன். யாருக்கும் இல்லை இல்லையா? நான் ஆனா என்ன சொல்றேன், ஒரே ஒரு சத்தியத்தை கூட சேர்க்கிறேன், ஒரு தத்துவத்தை கூட சேர்க்கிறேன். நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்து மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கு நீங்க காட்டுற கருத்து மட்டும் இல்ல, மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளுகிற அந்நியகாரத்திற்கும் நீங்களே பொறுப்புன்னு சொல்றேன். இப்ப காட்டுக்குள்ள ஒரு குகையில மனிதர்கள் யாரையுமே பார்க்காம உங்க வாழ்க்கை இருந்ததுன்னா, காட்டுக்குள்ள சும்மா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்க மகாகாரத்துக்கும் அந்நியகாரத்துக்கும் பொறுப்பெடுத்தா போதும் இல்லையா? ஆனா நம்ம யாராவது அந்த மாதிரி வாழறோமா? எத்தனை பேர் நான் காட்டுக்குள்ள தனியா இருக்கிறேன், யாரோடையும் எனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னா இங்க இருக்க முடியாது. இங்க வந்தாலே என்ன அர்த்தம்? சங்கத்தோட உறவு வந்துருது இல்ல, சங்கத்தோட உறவு வந்துருது, என்னோட உறவு வந்துருது, எல்லாமே வந்துருது. அப்படின்னா இப்ப நம்ம யாருமே அந்த பொசிஷன்ல இல்லை. அப்படின்னும் பொழுது மற்றவர்கள் நம்மீது வைத்திருக்கும் அந்நியகாரத்திற்கும் நாமே பொறுப்பு. மமகாரம் என்பது உங்களை பற்றி நீங்கள் கருதுவது, அகங்காரம் என்பது உங்களை பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் காட்டுவது, அந்நியகாரம் என்பது அடுத்தவர்கள் உங்களை பற்றி நினைப்பது. இப்ப நான் என்ன சொல்றேன், ஸ்ரத்தை அப்படின்னா இந்த மூன்றுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல், இதான் ஸ்ரத்தை. ஒரு உதாரணத்துக்கு, மற்றவங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற, நீங்க வளர வேண்டிய திசையில் இருக்கிற கருத்துக்கள், அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வளர்ந்துகிட்டே போகும். உங்களுடைய எதிரிகள் உங்களை பற்றி வச்சிருக்கிற, அதாவது இனாத்தன்டிக்கா ஸ்ரத்தை இல்லாதவர்கள், உங்களை பற்றி ஸ்ரத்தை இல்லாதவர்கள் உங்களை பற்றி வச்சிருக்கிற கருத்து புரியுதா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். இப்ப இவன் ஃப்ராடோ அப்படின்னு நினைக்கிறவன், அவனுக்கு என் மேல ஸ்ரத்தை இருக்கா? கிடையாது. இப்ப அவர்கள் நம்மளை பற்றி வச்சிருக்கிற கருத்து, இந்த ரெண்டுத்துக்குமே நாம பொறுப்பு எடுக்காம விட்டோம்னா வாழ்க்கை என்ன ஆகும்? சுருங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கும்.
எதிரிகளுடைய அந்நியகாரத்துக்கும் நாம பொறுப்பெடுத்தோம்னா தான் முதல்ல என்ன நடக்கும்னா, அதனால நாம உடஞ்சி கீழே விழ மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எத்தனை தரம் வேணா நாம தோத்துட்டுதான் தம்பட்டம் அடிச்சு, மூலம் அடிச்சு, பறை அடிச்சு, என்ன வேணா பண்ணி கூத்தடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவங்களுடைய அந்நியகாரத்துக்கு நாம பொறுப்பெடுக்காம போற அந்த வினாடி தான் நாம தோத்துறோம். அதுக்கு நாம பொறுப்பெடுக்கிற வரைக்கும் எந்த சூழலிலும் நாம் தோற்பதில்லை. சில நாளுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன், 1000 தான் ஆகட்டுமப்பா, இதெல்லாம் வந்ததுனால தானே நம்முடைய வரலாறு ஒரு ரிச்சான த்ரில்லர் மூவி மாதிரி போகுது. இல்ல இப்ப வரலாறு புக்காவோ சினிமாவோ பண்ணதான் போறோம். பண்ணா சீட்டு நுனியிலேயே தான் உட்கார்ந்து பார்த்தாவணும் பாருங்க. சும்மா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா புக்கை கடைசி வரைக்கும் கீழே போட முடியாது பாருங்க, இல்லையா? என்ன ரிச்சான வரலாறு பாருங்க. ஒரு 4 ஸ்டண்ட் வந்தாதான் ஹீரோவை பத்தி ஒரு ஐடியா உருவாவுங்க நம்மளுக்கு. புரியுதா? 4 ஸ்டண்ட் காமிச்சாதானே ஒரு ஐடியா உருவாகும், இல்லைன்னா எதுவும் ஐடியா உருவாகுமா? இன்னொன்னு, உங்க பிசினஸ்ல கூட அடுத்தவங்க அந்நியகாரத்துக்கு நீங்க பொறுப்பெடுத்தீங்கன்னா தான் அதை பூர்த்தி பண்றதா, எப்படி அவங்களுடைய அந்நியகாரத்துக்கு பொறுப்பெடுக்கிறதுன்னே யோசிக்க ஆரம்பிப்பீங்கயா. ஆழமா கேளுங்க. மற்றவர்களுடைய அந்நியகாரத்துக்கு பொறுப்பெடுக்காமல் வாழ்க்கையில் வளர்ச்சி நடக்காது. ஏன்னா வாழ்க்கை உங்களுக்கு எங்க நடக்குது? மற்றவர்களோடு தான் நடக்குது. உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுங்க தான் உங்களை டீச்சர் ஆக்குறாங்க, உங்களுடைய பாஸ் தான் உங்களை ஒர்க்கர் ஆக்குறாரு, உங்களுடைய ஒர்க்கர்ஸ் தான் உங்களை பாஸ் ஆக்குறாங்க, உங்க குழந்தைங்க தான் உங்களை தகப்பனாவோ தாயாவோ மாத்துது, உங்க பேஷண்ட் தான் உங்களை டாக்டர் ஆக்குறாரு. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அப்ப உங்க வாழ்க்கை உண்மையிலேயே எங்க நடக்குது? வெளியில நடக்குது. உங்க கஸ்டமர் தானே உங்களை பிசினஸ் மேன் ஆக்குறாரு, உங்க ஸ்டூடெண்ட் தானே உங்களை டீச்சர் ஆக்குறாரு, உங்க கிளையண்ட் தானே உங்களை ஹெட் ஆக்குறாரு. கணேஷ் பீடி கட்டு 10, கல்கோணம் அரை பாட்டில், கல்கண்டு 1 பாட்டில், உடைச்ச கடலை 1 கிலோ, போட்டி 10 பாக்கெட், முறுக்கு 2 பாக்கெட், தேன் மிட்டாய். அப்படியே செத்து போயிருவீங்க. ஆனா எப்போ கஸ்டமர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாரோ அதுக்கு பொறுப்பெடுக்கிறீங்களோ அப்ப என்ன பண்ணுவீங்க? சாம்ராஜ்யத்தை உருவாக்கிடுவீங்க. இப்போ இந்த இடத்துல அருணகிரி யோகீஸ்வர ஸ்வரூபாயன்னு சாண்ட் பண்ண விடுறதால ஒரு 4 பேர் ஃப்ராடுன்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கு நான் பொறுப்பெடுக்கிறதுனால சாண்டிங்க நான் நிறுத்திடல. அவன் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே என்னை தடுத்துக்கிறதுக்கான சிஸ்டத்தை தான் ரெடி பண்ணி வச்சேன். மற்றவங்களோட அந்நியகாரத்துக்கு நீங்க பொறுப்பெடுக்கும் போது உங்க வாழ்க்கை பாதிக்கப்படாது. பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கான பாதுகாப்பை உருவாக்கிடுவீங்க. ஸ்ரத்தையோட இருந்ததுனால, தெளிவோட இருந்ததுனால ஆப்பு வைக்கிறவனை கூட கடைசியில் அது ஆசீர்வாதமா மாத்திரல்ல. பயோகிராஃபில இன்னொரு த்ரில்லர் பேஜரா அப்படின்னு ஸ்ரத்தை முழுசா வராததுனால ஆசீர்வாதம் பண்ற குருவையே ஆப்பு வைக்கிறாருன்னு சொல்றோம் இல்ல. தனக்குத்தானே தேடி தேடி சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டு எடுத்து விடுறவரை வச்சு விட்டாருன்னு சொன்னா
அட எடுக்கும் போது வலிக்குதையா, நான் சொருவல, சொருவிதான் நீ வந்து நின்றுட்டு சாமி எங்கேயோ வலிக்குது, எங்கன்னு தெரியல, சரி பண்ணி விடுங்க, நான் டயக்னோஸ் பண்ணிட்டு ஓ இங்க தானான்னு புடுங்கிறதுக்கு அசச்சா, ஐயோ ஐயோ சொல்லிட்டாரு நான் நீங்க ஏன் பண்றது? ஸ்ரத்தையோட நின்னோம்னா ஆப்பு வைக்கிறவனை கூட ஆப்பு ஆசீர்வாதமா மாத்திர முடியும். ஸ்ரத்தை கொஞ்சம் அசைஞ்சதுன்னா ஆசீர்வாதம் பண்றவர் கூட எப்படி தோணுது சில நேரத்துல, ஆழமா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருவருடைய அந்நியகாரம் நம்மை பற்றி மற்றவர்கள் வைத்திருக்கும் கருத்துக்கும் நாமே பொறுப்பு. உலகத்தினுடைய அஸ்ரத்தை மற்றவர்களுடைய அஸ்ரத்தைக்கும் தானே பொறுப்பு என்று உணர்வதுதான் ஸ்ரத்தை. உங்க உதாரணத்தை பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய சில பேருடைய அந்நியகாரம் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கு தேவையா இருக்கும். இப்ப அவங்களுடைய அந்நியகாரத்துக்கு அவன் எதிர்பார்ப்புலாம் என்னால் வளைய முடியுமா நினைச்சீங்கன்னா என்ன ஆவீங்க? சோம்பேறியா வாழாமலே இருப்பீங்க. உங்க மகளுக்கு தாய் தந்தைன்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அவள் நினைக்கின்ற தாயாக தந்தையாக வளர்ந்துத்தான் ஆக வேண்டும். அதான் வாழ்க்கை. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில மற்றவங்களுடைய உங்க கருத்து, மற்றவங்க உங்களை பத்தி வச்சிருக்க அந்நியாகாரத்துக்கு பொறுப்பெடுக்காதனால திடீர்னு வர்ற எதிர்பாராத அசம்பாவிதங்களை நிலைகுலைஞ்சு போயிருக்கீங்க. கை தூக்குங்க. அப்ப இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரே வழி என்ன? அதுக்கு இப்பவே பொறுப்பெடுக்க ஆரம்பிச்சிடுறது. என்னென்ன அந்நியகாரம் உங்களை பத்தி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு நீங்களே கேட்க ஆரம்பிக்கணும். கேட்கறது, லிசனிங். உங்க மனைவி உங்களை புகழும் போது கூட கேட்டு பாருங்க. உங்களை புகழல, உங்களுடைய அந்நியாகாரத்தை புகழறாங்க. இப்படி எல்லாம் நீங்க மாறும்போது நீங்க நல்லவங்களா இருப்பீங்க இல்லையா? எல்லாமே சரி, நீங்க ரொம்ப நல்லவர், இந்த 4-5 விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா நல்லவரா இருப்பீங்க. ஆனா அந்த 4-5 விஷயத்தை பத்தி தான் 4 மணி நேரம் பேசுவாங்க. அப்ப அவர்கள் புகழ்ந்தது எதை? உங்க அந்நியகாரத்தை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நம்மளை புகழ்ந்துச்சுப்பா, நம்ம ஊட்டம்மா, எல்லாம் சேஃபா இருக்குப்பா அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறீங்க. ஏன்னா கேட்கறதே இல்ல, லிசனிங்கே இல்ல. ஸ்ரத்தையின் முதல் படி கேட்கிறது. கேட்டல். இந்த கேட்டல் அப்படிங்கிற தத்துவம் இருக்கு பாத்தீங்களா? நம்முடைய வேதாந்த சம்பிரதாயத்தில், வேதாந்தத்துல, வேதாந்தம்னா ஆன்மீகம் நினைச்சிடாதீங்க, வாழ்க்கை முறை. அதுல முதல் படி என்னன்னா கேட்டல், சிரவணம். மற்றவங்க பேசுறத மட்டும் இல்ல, நீங்க பேசுறதையே கேளுங்க. நீங்க என்னதான் பல்லை இழிக்க முயற்சி பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை, பயம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் மறைச்சிட்டு சும்மாரு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சும்மாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை,
உங்களையே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் உள்ளுக்குள்ள அந்த ஏக்கம் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள அந்த ஒரு குறைத்தன்மை இருந்துகிட்டே இருக்கு. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அந்த உள்ளுக்குள்ள அந்த வெறுமை, அந்த குறைத்தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கு. காரணம் என்ன? கேட்டல் இல்லாமை, கேளாமை. கேளாமை அதாவது ஒருத்தருக்கும் ஆத்தென்டிசிட்டி, ஸ்ரத்தைங்கிறது லெவலே வேற. புரியுதா? நீங்க என்ன கமிட் பண்ணிக்கிட்டீங்களோ அதுதான் உங்களுடைய ஸ்ரத்தையோட லெவல். ஐயா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குடும்பத்துல நல்லது வரணும்னாலும், வியாபாரத்துல நல்லது வரணும்னாலும், உங்களுடைய வாழ்க்கையில நல்லது வரணும்னாலும் எல்லாமே மக்களை கைவிடாமை அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ல இருந்து தான் ஆரம்பிக்குங்கய்யா. உடல் நலமோ மனநலமோ எதுவானாலும் உங்களை நீங்கள் கைவிடாமை. எத்தனை பேரு ஒரு 4 விஷயம் ட்ரை பண்ணி பார்த்து முடியலன்னா உங்களை நீங்களே கைவிட்டுறீங்க? கை தூக்குங்களேன்.